ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ரம்புட்டான். இதை வந்து நம்ம விதை போட்டு செடியாக வளர்க்க போகிறோம். இதை பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலரில் நல்லா செவன் இருக்குது பார்த்தீங்களா, அது போட்டோன்னா விதை நல்லா வரும். நல்லா விளைஞ்சிருக்கு. இதை ஓப்பன் பண்ணிடலாம். விளைஞ்சது ரொம்ப நல்ல இனிப்பாக இருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வெறும் கொட்டையை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பச்சையாக இருக்கிறது ஒன்றும் விதை போடாதீங்க, ஒழுங்காக வளராது. திழுக்கும் ஆனால் வளராது. நல்ல சோப்பாக இருக்க பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது ஒரு 10 நாளுக்கு பிறகு இது வெறும் ஒரு பிளாஸ்டிக் கவரில் கோகோபிட் மட்டும் போட்டு 2 நாள் தண்ணி மட்டும் லைட்டாக தெளிச்சு, லைட்டாக நிறைய போட்டுறக்கூடாது, மூடு அவிஞ்சு போகும். ஆனால் லைட்டாக தெளித்து விட்டேன். ஒரு 10 நாளில் தெளித்து வந்துடுச்சு. பார்த்தா தெரியும், லாஸ்ட்டாக ஒன்று லைட்டாக முளைச்சிருக்கு பார்த்தியாலா, அது அந்த பச்சையாக இருந்த ரம்புட்டானோட விதை. மீதியெல்லாம் பழுத்தது, அதனால் டக்குன்னு முளைச்சி வந்திருக்கு. வெறும் கொக்கோபிட் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே நான் போடலை. வெயிலில் வைக்கக்கூடாது, நல்லா நிழலான இடம் பார்த்து வெளியே வச்சுருங்க. இலையெல்லாம் அழகாக தெளுத்து வந்திருக்கு. இது ஒரு 20 நாளுக்கு பிறகு எடுத்த வீடியோ. இப்போ பார்த்தாலே தெரியும், நல்லா வளர்ந்துருக்கு. இது பாருங்கள், ஒரு மாதத்துக்கு பிறகு நல்லா வளர்ந்துருக்கு. எதுவுமே நான் உரமோ எதுவுமே போடலை, வெறும் கொக்கோபிட் மட்டும்தான் இருக்குது. அப்பப்போ லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டுக்கிட்டேன். நிழல் இருந்தனால அழகாக வளர்ந்துருக்கு. இலையும் பாருங்கள், பச்சை பச்சைன்னு அழகாக வளர்ந்துருக்கு. நீங்களும் இதை வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு 1.5 மாதத்துக்கு பிறகு பாருங்கள், புதிய இலையும் வந்திருக்கு. இனி இதுக்கு மேலே இதில் வச்சுருந்தா அதுகளுக்கு வளர இடம் இருக்காது, நிறைய தை இருக்கனால. இதை நம்ம கண்டிப்பாக கீழே நட்டுறலாம். கீழே இப்போ வேலை நடக்கு. இதை கூட கொண்டு போய் நட்டுறலாம். ஃபஸ்ட்டு நல்ல மண்ணை களைச்சி விட்டுட்டு இது கூட தொழு உரம், மாட்டுச்சாணி உரம் இருக்குல்ல, அதுவும் வேப்பம் புண்ணாக்கு, கொஞ்சமாக எறும்பு பொடி போட்டுக்கிடுங்க. இல்லைனா எறும்பு வந்து விதையெல்லாம் டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்படி போட்டு நான் நட போகிறேன். நட்டு நமக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நல்லா மண்ணை புலப்புலன்னு ஆக்கிட்டு நடணும். பாருங்கள், நம்ம கொண்டு வந்த ரம்புட்டான் கவரை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கு. இதை நடும்போது நான் வீடியோ எடுக்க போகல, வீட்டில் வேலை இருந்துச்சு. இது வந்து ஒரு சுண்டைக்காய் விதை நம்ம வீட்டில் பக்கெட்டில் இருந்தது, அதையும் கொண்டு கீழே நடலான்னு மண் வெட்டிகிட்டு இருக்கோம். இதுபோல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நான் நிறைய வீடியோஸ் வந்து போடுவேன். நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாம் நட்டு முடிச்சாச்சு. போய் பார்க்கலாம் நம்ம ரம்புட்டான் எப்படி நிற்குதுன்னு. கொஞ்சம் நிழலாக இருக்க இடத்துல நடுங்க. இந்த மாதிரி செடியெல்லாம் கொஞ்சம் நிழல் இருந்தால் தான் நல்லா வரும். நானும் நிறைய வீடியோஸ் பார்த்து தான் நான் இது நட ஸ்டார்ட் பண்ணுறேன். அது வந்து சுண்டக்காய். இப்போ பாருங்கள், எல்லா ரம்புட்டான் தையும் கொஞ்சம் இடம் விட்டு நட்டாச்சு, தண்ணியும் ஊற்றிருக்கு. இனி இது ஒவ்வொரு நாளும் இப்படி வளருது அப்படின்னு நான் அப்டேட் கொடுக்குறேன். இது வந்து ஒரு வகையான நாவல் மரமாக. இது என்ன நாவல்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது ஒரு 2 நாள் கழித்து திரும்பவும் நம்ம விளைக்க போகிறோம். நாவல் மரமும் பார்க்கணும், மற்ற செடி ரம்புட்டான் எல்லாம் வளர்ந்துருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப வெயிலாக இருக்குது. அது கொஞ்சம் நிழலாக இருக்க இடத்துல வச்சுருக்கனால பிரச்சனை இல்லை. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது வரைக்கும் எந்த டேமேஜும் இல்லை, பரவாயில்ல, நிற்கிது, நல்லா தான் நிற்கிது. அப்படியே வந்ததுக்கு ஒரு தேங்காயும் கீழே விழுந்து கிடச்சிருக்கு. இனி இதையும் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நான் நிறைய வீடியோஸ் போடுவேன்.